அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 15/3/2025 காலை 7:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது எடுக்கப்பட்டது. இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல். அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு நீங்கள் இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கு. இப்போ கடந்த 2 நாட்களாக மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் இப்போ ஒரு 2 தினங்களாக பார்த்திங்கன்னா வெப்பம் உயர்ந்தும் மற்றும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமும் மற்றும் குளிர் அதிகாலை வேளையில் அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையானது அடுத்த சில தினங்களுக்கு தொடரும். அதாவது 17 தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு ஒரு மழைப்பொழிவான எதிர்பார்த்த நிலையில் இந்த இப்போ சுமத்ரா தீவு அருகே உருவாகி இருக்கிற அந்த சுழற்சியானது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சற்றே மேற்கு திசை மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வந்தாலும் தெற்கு அரைக்கோளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தீவிர நிகழ்வு உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதாவது ஆஸ்திரேலியாவிற்கு இருந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு திசையில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதியில். இது ஈர்ப்பின் காரணமாக இந்த நிகழ்வானது மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது அதோடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் சற்றே அப்படின்ற மாதிரி ஒரு தொலைவாக வந்தாலும் கிழக்கு காற்று மற்றும் மேற்கு காற்றின் சந்திப்பின் காரணமாக தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஒரு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு இருக்கிற வாய்ப்பு உள்ளது. லேசான ஒரு மிதமானது எங்கேயாவது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டால் தென்மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அப்புறம் தெற்கு கடலோர பகுதிகளில் ஒட்டிய உள்பகுதிகளில் கூட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஒரு லேசான மிதமான மழை பொழிவு அப்படின்ற மாதிரி அவ்வப்போது குழப்பமான ஒரு வானிலை அப்படின்றது அடுத்த ஒரு 2-3 தினங்களுக்கு இருந்தாலும் 21 தேதிக்கு பிறகாக மழை பொழிவானது மீண்டும் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் உள்பகுதிகளில் வட மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அடுத்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு வாய்ப்பு தெரிகிறது. அது எதன் காரணமாக அப்படின்னா ஹைதராபாத்தை ஒட்டிய பகுதிகளில் ஒரு மேற்கு பகுதிகளில் ஒரு சுழற்சி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதன் காரணமாக மாலை இரவு இடிமழைக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. 22, 23, 24 அந்த தேதிகளில் ஒரு மழைப்பொழிவிற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது அடுத்தடுத்த நிலைகளை எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கும் அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸில் கண்டிப்பாக கொடுப்போம். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இன்றைக்கே பார்த்திங்கன்னா வெப்பம் உயர்ந்து காணப்பட்டாலும் இது உயரழுத்தத்தின் இருக்கக்கூடிய ஒரு காற்றானது தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அரபிக்கடலிலும் உயரழுத்தம் இருக்கிறது, வங்கக்கடலிலும் ஒரு உயரழுத்தம் இருக்கிறது. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா ஒரு வெப்பம் உயர்வான சூழ்நிலையாக இருக்கக்கூடும். நள்ளிரவு அதிகாலை வேளையில் பனிமூட்டமும் அதாவது தரைவழி காற்று பனிமூட்டம் இருக்கும். குளிரும் அவ்வப்போது குளிர்ச்சியான சீதோஷ நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா 17 தேதியிலிருந்து ஒரு குழப்பமான தென் மாவட்டங்கள் டெல்டாவின் தெற்கு பகுதிகள் அவ்வப்போது தமிழகத்தில் எங்கேயாவது ஒரு சில இடங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. பெரும்பான்மையான இடங்களில் வெப்பம் சற்றே உயர்ந்து அதிகரித்து காணப்படும் சூழ்நிலையாக இருக்கும். 22 தேதிக்கு பிறகு மழை பொழிவு இருக்கிறது. இப்போது இன்றைக்கான ஒரு வானிலை அறிக்கைப்படி இதை நம்ம அறிவித்திருக்கிறோம். அடுத்தடுத்து அப்டேட்ஸ் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக உடனுக்குடன் நம்ம சேனலில் அறிவிப்போம். வானிலையோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.